வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வத்தலை நல்லா சுடுதண்ணில் போட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான புளி, அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு மிளகு இடித்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை. வாங்க வத்த குழம்பு வைக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் கொஞ்சோன்னா வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டாச்சு. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளி போட்டு நல்லா போட்டுக்கலாம். இப்போ கத்திரி வச்சு நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு போடணும். கத்திரி வத்தல் உடம்புக்கு நல்லதுதான். கத்திரி வத்தல் வத்த குழம்பு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அதையும் எண்ணெயிலே வதக்கிடலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி வச்சுப்பாங்க. வதக்கிட்டோமா தூள் போட்டு நல்லா வதக்கணும். தூள் வந்துட்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பில் தூள் போட்டுக்கணுங்களா. நான் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வத்தலோட மசாலா சேர்ந்துட்டா நல்லா மசாலா வதக்கிட்டோம் பாருங்க. வதங்கிட்டா புளி ஊற்றிக்கணும். புளி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கட்டி வெல்லமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு குழம்பு நல்லா மூடி வச்சுடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கண்டிஷன் வந்துட்டா இதுக்கப்புறம் பூண்டு போட்டு, பூண்டு மிளகு எல்லாம் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதோட வாசம்லாம் இறங்கணும்ல, அதனால் மூடி வச்சுருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் குழம்பு எப்படி ரெடி ஆகிட்டுன்னு. சாதத்துக்கு, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது குழம்பு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம்.